அடிமையில்லை என்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர். எந்த நாடு அடிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறதோ அந்த நாடு என்னுடைய தாய்நாடு என்கிறார் புரட்சியாளர் சேகுவாரா. அன்பார்ந்த 18வது வார்டு பெரியவர்களே, தாய்மார்களே, வாலிபர்களே, அனைவருக்கும் ಆಂಗ್ಲ ಪುತ್ತಾಂಡು மற்றும் ನಮಸ್ಕಾರ. ಗಣೇಶ ನನ್ನ ಹೆಸರು. ರಾಘವಿ ಫೌಂಡೇಶನ್ ಟ್ರಸ್ಟ್ ರಿಜಿಸ್ಟರ್ ಆಗಿದೆ. ಅದರಲ್ಲಿ ನನ್ನ ಸ್ವಂತ ದುಡಿಮೆಯಲ್ಲಿ ಈ KGFನಲ್ಲಿ 18ನೇ ವಾರ್ಡು ಜನಗಳಿಗೆ ಏನಾದರೂ ಒಳ್ಳೆಯದು ಮಾಡಬೇಕು ಅನ್ನೋ ದೃಷ್ಟಿಯಿಂದ ನಾನು ಇದು ಸ್ವಂತ ಊರು, ನನ್ನ ಮಣ್ಣು ಇದು. ನಾನು ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ ಬಂದು ಕೆಲಸ ಮಾಡಿ ಒಂದು ಒಳ್ಳೆ ಪೊಸಿಷನಲ್ಲಿ ಇದ್ದೀನಿ. ನಮ್ಮ ಊರಿಗೆ, ನಮ್ಮ ಮಣ್ಣಿಗೆ ಏನಾದರೂ ಚಿನ್ನದ ಗಣಿಗೆ ಮಾಡಬೇಕು ಅನ್ನೋ ಉದ್ದೇಶದಲ್ಲಿ ಫೌಂಡೇಶನ್ ಒಂದು ಟ್ರಸ್ಟ್ ಮೂಲಕ ನನ್ನ ಸ್ವಂತ ಟ್ರಸ್ಟ್, ಅದು ನನ್ನ ಸ್ವಂತ ದುಡ್ಡಿಂದ ಖರ್ಚಾಗೋದು ಮಾತ್ರ. ಅದರಲ್ಲಿ ಓನ್ಲಿ ಔಟ್ ಗೋಯಿಂಗ್, ಇನ್ಕಮಿಂಗ್ ಇಲ್ಲ. ಸೊ ಅದರಿಂದ ನಾನು ನನ್ನ ಸ್ವಂತ ದುಡಿಮೆಯಿಂದ ನಾನು ಒಳ್ಳೆಯದು ಮಾಡಬೇಕು, ಇಲ್ಲಿ ಸಹಾಯ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಬಂದಿದ್ದೀನಿ. ಈಗ ಒಂದು 2 ವರ್ಷದಿಂದ ನಾನು ನಾನಾ ರೀತಿ ಸೇವೆಗಳು ಮಾಡಿದ್ದೀನಿ. ಇನ್ನು ಮುಂದಕ್ಕೂ ಮಾಡ್ತೀನಿ. ಇನ್ನು ಮುಂದಕ್ಕೆ ಮಾಡೋದನ್ನು ಈ ಕೈಗೆ ಮಾಡಿದ್ದು, ಎಡಗೈಗೆ ಮಾಡಿದ್ದು ಬಲಗೈಗೆ ಗೊತ್ತಾಗಬಾರ್ದು ಅಂತಾರೆ. ಸೊ ನಾನು ಮಾಡಿದ್ದನ್ನು ನಾನೇ ಹೇಳ್ಕೊಂಡ್ರೆ ಹೆಮ್ಮೆಯಿಂದ ಅದು ನನಗೆ ಇಷ್ಟ ಇಲ್ಲ. ಹಾಗಾಗಿ ಸುಮಾರು ಕೆಲಸಗಳು ನಾನು ಮಾಡಿದ್ದೀನಿ, ಸಮಾಜ ಸೇವೆ ಮಾಡಿದ್ದೀನಿ. ಇನ್ನು ಮುಂದಕ್ಕೂ 18ನೇ ವಾರ್ಡ್ನಲ್ಲಿ ಇರೋ ಜನಗಳಿಗೆ ನಾನು ಸಮಾಜ ಸೇವೆ ಮಾಡೋಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತಾಯಿದ್ದೀನಿ. ಮತ್ತು ಮುಂದೆ ಬರೋ ಎಲೆಕ್ಷನ್ನು ಇನ್ನೊಂದು 6 ತಿಂಗಳಾಗ್ಬೋದೋ ಇಲ್ಲ 1 ವರ್ಷ ಆಗ್ಬೋದೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಕರೆಕ್ಟಾಗಿ ನನಗೆ ಅದ್ರ ಬಗ್ಗೆ ಎಲೆಕ್ಷನ್ ಬಗ್ಗೆ ಅರಿವಿಲ್ಲ ಅಷ್ಟೊಂದು ನನಗೆ. ಆದರೆ ಬರೋ ಟೈಮ್ಗೆ ನಾನು ಇಲ್ಲಿ ಕೌನ್ಸಿಲರ್ ಆಗಿ ನಿಂತ್ಕೋಬೇಕು ಅಂತ ತೀರ್ಮಾನ ಮಾಡಿದ್ದೀನಿ 18ನೇ ವಾರ್ಡ್ನಲ್ಲಿ. ಇದರಲ್ಲಿ ಯಾವುದೇ ಪಕ್ಷ ಇಲ್ಲ, ಇಂಡಿಪೆಂಡೆಂಟಾಗಿ ನಿಂತ್ಕೋಬೇಕು ಅಂತ ಇದ್ದೀನಿ. ಇದು ನನ್ನ ಉದ್ದೇಶ. ಇಂತಿ ನಿಮ್ಮ ಗಣೇಶ, ராகவி ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட். உரிக்கம்பேட்டில் தான் 5ஆம் வகுப்பு வரை படித்திருந்தார். ஏன்னா எனக்கு வந்து கொஞ்ச நாளா தான் பழக்கம். எனக்கு கணேசா வந்து எனக்கு கொஞ்ச நாளா தான் பழக்கம். ஏன்னா அவருடைய இசை வந்து எனக்கு, நான் அவர்கிட்ட பாக்குறப்பெல்லாம் நானும் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில நான் வேலை செய்யறேன். அவருக்கு வந்து ஒரு பில்டர்ஸ் இருக்குது. நான் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில நான் வந்து சீனியர் சைட் இன்ஜினியரா நான் இருக்கிறேன். நான் அது மூலியமா எனக்கு அவர் பழக்கம் ஆனாரு. பழக்கம் ஆகிறப்ப எனக்கு சொன்னாரு, இந்த மாதிரி வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குதுப்பா, இந்த ஃபங்க்ஷன்ல வந்து நீ வந்து பார்ட்டிசிபேட் பண்ணு அப்படின்னு. சரி பிள்ளை நான் வரேன் நான் அப்படின்னு சொன்னேன். அவருடைய இசையெல்லாம் நான் வந்து 1-4 பேர்கிட்ட கேட்டேன். ஏன்னா எனக்கு இந்த வார்டை பத்தி தெரியாது. நான் வந்து 5வது வார்டு சேர்ந்தவன், நான் ஓரன்லைன் பகுதியை சேர்ந்தவன் நான். ஏன்னா இந்த ஒரு வார்டை பத்தி எனக்கு தெரியாது. அவருடைய அச்சீவ்மெண்ட் என்ன அது கூட எனக்கு சுத்தமா தெரியாது. நான் வந்து ஒரு 4 பேர்கிட்ட, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டா, கணேசா வந்து இந்த மாதிரி வந்து சோசியல் ஒர்க் எல்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. மாரியம்மா கோயில் டெம்பிளுக்கு வந்து 2-3 வாட்டி வந்து தேர் வச்சு கொடுத்திருக்காரு. மாதா குறிச்செடி கோயிலுக்கு வந்து டான்ஸ் செட்டி வச்சு கொடுத்தேன், பேர் வச்சு கொடுத்தேன் அப்படின்ட்டு அந்த பக்கம் இருக்கிறவங்க, அந்த யூத்துக்காரெல்லாம் எனக்கு சொன்னாங்க. அப்புறமா இந்த பகுதியை சேர்ந்த இளைஞர்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் கிட்டு, பேட்டு, பால், ஃபுட்பால், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நான் கொடுத்துருக்கிறேன், அவர் கொடுத்துருக்கிறாரு அப்படின்ட்டு எனக்கு வந்து அதுக்கு வந்து தான் நான் பார்க்கல. ஏன்னா இங்க இருக்கிற இளைஞர்கள் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கிறவங்க வந்து அவங்க சொன்னதான் இந்த 18வது வார்டுல வந்து இவ்வளவு வந்து இது பண்ணிருக்காரு அப்படின்னு. இன்னொன்னு நான் ஒன்று சொல்றதுனாக்கா, வரப்போகின்ற நகரசபை எலெக்ஷன்ல வந்து அருமை சகோதரர் கணேசா வந்து பார்ட்டிசிபேட் பண்றாரு. எந்த பார்ட்டிலும் இல்ல, இண்டிபெண்டா தான் நிக்கிறேன் என்கிட்ட சொன்னாரு. என்ன பண்றாரு, நீங்க வந்து ஊர்ல இங்க இல்ல, எங்க இருக்கிறீங்க நீங்க, ஜனங்களுக்கு நீங்க வந்து பரிச்சையா என்ன நான் கேட்கிறப்போ, பாருங்க நான் வந்து இதே ஊர்ல ஆமா நான் இங்கதான் போறேன், ஆனா என்னுடைய குழப்ப தேடி தான் நான் பெங்களூருக்கு போனேன். KGFல உட்காந்து என்ன பண்றது, இன்னைக்கெல்லாம் முடிச்சு சின்னமலை உட்காந்து ஊர்கதையெல்லாம் உட்காந்து பேசிருக்காங்க. என்ன இருக்குது KGFல, எல்லாருமே போறோம். சொன்ன ட்ரெயின்ல ஃபுல்லா நிக்கிறதுக்கு இடம் இல்ல. காலையில் 5 மணி ட்ரெயின் போனா அதுல நிக்கிறதுக்கு இடம் கிடையாது. எல்லாம் போறப்போ போய் பெங்களூருக்கு. அந்த மாதிரி எவ்வளவு யார்கிட்ட சொன்னதுனாக்கா, பாருங்க நான் வந்து பெங்களூர்ல வந்து என்னுடைய பொறுப்பு, ஆனா என்னுடைய உயிரும் உடலை வந்து இந்த ஊர்ல தான் பதிக்கணும் அப்படின்னு என்கிட்ட சொன்னேன். ஏன் மாதிரி அப்படி சொல்றேன்னாக்கா, என் ஊர் இது, நான் பிறந்தேன் இதே ஊர்லதான், நான் வந்து வீடு கட்டி நான் வாங்கினுக்கிறேன். என்னுடைய பொறுப்புக்காக தான் நான் அங்க போயிருக்கிறேன், தவிர நான் ஒண்ணு நான் அங்க செட்டில் ஆகல. எல்லாம் சொல்றாங்க பிரதர் இந்த மாதிரி நீங்க அங்க இருக்கிறீங்க, நல்லா ஒண்ணுல என்னுடைய பொறுப்பு. அந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சிருக்காரு, நல்லா சம்பாதிக்கிறாரு சரிங்களா. இந்த ஊரை கொள்ளடிக்கணும், எனக்கு அந்த பத்தி இது பண்ணிக்கணும், அந்த மாதிரி எல்லாம் யாரை பண்றாங்க நம்மளுக்கு வேணாது. அவரு வந்து சொந்த உழைப்புல ஜனங்களுக்கு வந்து இவ்வளவு பண்ண நான் பண்ண போறேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு.
சப்போஸ் நான் அவர்கிட்ட கேட்டேன், என்ன வேற உங்களுடைய அச்சீவ்மெண்ட் எப்படி இருக்கும், நீங்க இங்க வந்து இந்த வார்டுல வந்து நீங்க நின்று வெற்றி பெற்றீங்களா என்ன பண்ண பாருங்க. கேஜிஎஃப்ல எல்லாருக்கும் அறிஞ்சது ஒன்னே ஒன்றா புரி தண்ணீர். அந்த தண்ணி எங்கேயுமே கிடையாது. 3 ரூபாய் 4 ரூபாய் கொடுத்து கொரோனா இருக்க கணேசாக்கோ சுப்பிரமணிக்கோ யாருக்கும் போன் பண்ணி கேட்கறோம். நம்ம எப்பப்பா வரேன்னு கேட்கறோம். அவன் வந்து நான் காலையில வரேன், அவன் நைட்டு 3 மணிக்கு வந்தாலும் 3 மணிக்கு குடிக்கிறோம், 2 மணிக்கு வந்தாலும் 2 மணிக்கு குடிக்கிறோம் தண்ணி. அவர் என்ன சொல்றாருனாக்கா, ஒரு ஏரியாலையும் அப்படின்னாக்கா ஒரு மாரியம்மா கோயில ஒரு டெம்பர் இருக்கு பாருங்க, அந்த ஏரியால நான் வந்து ஆர்ஓ பிளான்ட் போடுறேன். என்னுடைய சொந்த பணத்துல ஆர்ஓ பிளான்ட் நான் போட்டு கொடுக்குறேன். எல்லாரும் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல. ஏன்னா வந்து அது காயின் போட்டு வச்சாதான் வந்து அதுக்கு வந்து 5 ரூபாய் காயின் போட்டா அந்த 5 ரூபாய் தண்ணி வரும். ஆர்ஓ பிளான்ட் இப்ப போட்டுக்கிறது 5 ரூபாய் காயின் போட்டாலும் அதுக்கு தண்ணி தண்ணி தான் வரும். ஆனா அவர் என்ன சொல்றாரு, அந்த 5 ரூபாய் கூட நான் வாங்க மாட்டேன், சொந்த காசுல நான் வந்து ஆர்ஓ பிளான்ட் நான் போட்டு கொடுக்குறேன். இந்த ஏரியாவுக்கு வந்து 4-5 இல்லைனாக்கா ஆர்ஓ பிளான்ட் நான் போட்டு தரேன் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் என்ன சொன்னாரு எனக்குனாக்கா, சுத்தமான சாலை வசதி, தார் ரோடா இருக்கட்டும், சிமெண்ட் ரோடா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் நான் வந்து பண்ணி தரேன். 3வது அச்சீவ்மெண்ட் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டாக்கா, எல்லா இடத்துலயும் வந்து செடியும் குப்பமா அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்து என்னுடைய சொந்த ஜேசிபி இருக்கு பெங்களூர்ல, அந்த ஜேசிபி இங்கே இறக்குறேன். நானு இந்த ஏரியா ஃபுல்லா நான் வந்து ஜேசிபி, என்னுடைய சொந்த ஜேசிபி. நான் வந்து வெற்றி பெற்ற பேர் நான் போய் கவுன்சிலர் அங்க உட்காந்து முனிசிபாலிட்டி கிட்ட குடிக்கிறதுக்கெல்லாம் நான் கேட்க மாட்டேன். என்னுடைய சொந்த ஜேசிபி இருக்கு, அந்த ஜேசிபி நான் வந்து இங்க போடுறேன். அந்த ஜேசிபி இந்த வார்டுக்காகவே நான் எடுத்து போட்டு இங்க வந்து கிளீனுக்கு பண்றதுக்கு நான் விடுறேன் அப்படின்னு சொன்னாரு. தெருவிளக்கு போடுறேன், ஸ்ட்ரீட் லைட் போடுறேன், இந்த மாதிரி அச்சீவ்மெண்ட் எல்லாம் பண்றேன்னு அவர் சொல்றாரு. சும்மா ஒரு நாள் வந்து அரிசி விட்டுட்டாரு, இன்னைக்கு அதெல்லாம் 1 மாசம் வரும். அதுக்கப்புறம் இன்னொன்னு முக்கியமான விஷயம் என்ன பண்ணாருனாக்கா, 1 மாசமா நம்ம டீச்சர் கோயில நீங்க வந்து உட்காந்துனாங்க. அது எல்லாருக்கும் தெரியும். இடி கேஜிஎஃப் கொடுத்தோம், எல்லா கேஜிஎஃப்ல 20 பேர் கொட்டிடு, ஒரு டீம்ல டீச்சர்ல ஒரு கூட்டிடும். இவர் ஒரு மனிதர் இருக்கா, வீரோட எத்தனை இதாரு சுமார் 100 பேருக்குன்னா டீச்சர் நான் கவர்மெண்ட் ஒர்க்கர் அவரெல்லாம் கருதி பரவாயில்ல இல்லைங்க, ஒன்று மூட்டை அரிசி 26 கேஜி 26 கேஜி அரிசி கொடுத்துருக்கிறாரு. அது ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணி. ஏன்னா அவங்க வந்து ஒரு நாள் நினைக்கணும், ஒரு வாழை சோறு போட்டா கூட நம்ம நினைக்கிறோம். நான் வந்து ஏதோ பேசணும் அப்படின்ட்டு நான் பேசல. ஏன்னா கணேஷா வந்து என்னுடைய நெருங்கிய நண்பர்னு கூட இருக்கல. ஏன்னா என் வயசுக்காரத்தான் நினைக்கிறேன் நான். அவரு நான் சொல்றதுக்கு எதுவும் இல்லை, ஏன்னா அவர் நிறைய பேசணும். நான் ஒரே ஒரு வருஷம் வந்து நான் ஒரு பாட்டுல நான் ஓரிமா சொல்றேன். நானு வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார், மாபெரும் வீரர் மானம் காப்போர் சரித்திரம் தண்ணிலே நிற்கின்றார். புரட்சி தலைவர் அருமையான புரட்சிகரமான பாடல்கள் பதிவு. 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சு இருக்கும், உள்ளம் என்ற ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும். கடமை அது கடமை. ஆனா 3 எழுத்துல ஒரு மூச்சு எல்லாருக்கும் தெரியும். 6லும் சாவு 100லும் சாவு, தாயகம் காப்பது கடமையடான்னு ஸ்டார்ட் பண்ணார் புரட்சி தலைவர். அன்பார்ந்த தாய்மாருக்கு வந்து வெயில உட்காந்துக்கிறாங்க. நான் நிறைய நேரம் பேச மாட்டேன், எல்லாம் திட்டுப்பீங்க. எப்படாதையும் விடுவான், டே ஒருவரா பசிடா தாய்மாச்சி ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு வீட்டுக்கு போனோம் கறி குழம்பு, சரிங்களா? யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரே ஒரு 5 நிமிஷம் அவர் பேசுவாரு. எனக்கு ஒரு அன்பான வாய்ப்பு வரீங்க அருமை சகோதரர். இந்த விழா எதுக்கு பண்றோம்னா எல்லாருக்கும் கொஞ்சம் சந்தேகமாவே இருக்கும். 6 மாசத்துக்கு முன்னாடியே பொங்கல் கிட்டு கொடுக்கணும்ட்டு நான் முடிவு பண்ணியிருந்தேன். அதுல சின்ன திருத்தம் என்னன்னா, பொங்கல் கிட்டில அரிசி கொடுத்துருக்குறோம். காரணம் என்னன்னா, விமல் நான் பர்மனன்ட் எம்ப்ளாய் அவங்க ஸ்ட்ரைக்ல இருந்தாங்க, அவங்களுக்கு அரிசி கொடுத்தோம். அரிசி கொடுத்ததுக்கு அப்புறமா எனக்கு மனசுல என்ன தோணுச்சுன்னா, சரி இப்படி இது எனக்கு வந்து மனசுல ஒரு உறுத்தலா இருந்துச்சு. சரி கிட்டுக்கு பதிலா அரிசி கொடுத்துடலாம், எல்லாரும் சந்தோஷமா இருக்கட்டும். இந்த சந்தோஷம் வந்து என்னோட அச்சீவ்மெண்ட்ல 1% தான் நான் வந்து இப்ப வரைக்கும் பண்ணி இருக்கிறேன். இன்னைக்கு பண்ற அச்சீவ்மெண்ட் கூட 1% தான். இன்னும் 99% உங்களுக்கு இருக்குது. 80th வார்டுக்கு பெரிய கிஃப்டே இருக்குது. ஆனா எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இதே பெரிய அச்சீவ்மெண்ட் என்றாங்க. இல்ல, என்ன பொறுத்த வரைக்கும் இது அச்சீவ்மெண்ட் கிடையாது. இன்னும் நிறைய பண்ண போறேன். நான் வின் ஆயிட்டு அதுக்கப்புறம் நீங்க பார்க்க போறீங்க. கேஜிஎஃப்ல இந்த மாதிரி எம்சி யாருமே இருக்க முடியாது. கணேஷ் மாதிரி தான் எம்சி இருக்கணும், மொத்த கேஜிஎஃப் பேச போகுது. அந்த மாதிரி பண்ண போறேன். அதுக்கு நீங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். நீங்க கொடுத்தீங்கன்னா மாத்திரம் தான் செயலால என்னால பண்ண முடியும்.
இல்லன்னா என்னால பண்ண முடியாது. இந்த மாதிரி பண்டிகை டைம்ல தான் ஏதோ நான் ஒரு gift கொடுக்க முடியும். வேற டைம்ல வந்து என்னால பண்ண முடியாது. சோ நான் எப்பவுமே உங்களுக்கு வந்து சேவை பண்ணணும்ட்டு நானே தயாரா இருக்கிறேன். என் வேலை வெட்டியெல்லாம் விட்டு என்ன நீங்க தான் வேலை வெட்டியெல்லாம் விட்டு இந்த ஊருக்கு வந்துட்டுக்கிறேன். நானு உங்களுக்கோசரமே இருக்கிறேன். சோ நீங்க தான் டிசைட் பண்ணணும். இந்த அரிசி கொடுக்கறதுல வந்து சில பேருக்கு விஷயம் இருக்குது. இது அரசியலான்னு கேக்குறாங்க. அரசியல் நினைச்சீங்கன்னா அரசியல், நட்பு நினைச்சீங்கன்னா நட்பு, நட்பு ரீதியில தான் நான் கொடுத்துருக்கிறேன். நன்றி, வணக்கம். ಚಿನ್ನದ ನಾಡು ಕೆಜಿಎಫ್ನಲ್ಲಿ ಇದೇ ಮೊಟ್ಟ ಮೊದಲನೇ ಬಾರಿಗೆ ಅಕ್ವಾ ಅಂಡರ್ ವಾಟರ್ ಟನಲ್ ಮೇಳವನ್ನು ಏರ್ಪಡಿಸಲಾಗಿದ್ದು ಸಾರ್ವಜನಿಕರು ಕುಟುಂಬ ಸಮೇತ ಒಮ್ಮೆ ಭೇಟಿ ನೀಡಿ. ಆಕರ್ಷಕ ಆಟಗಳು, ಬಾಯಿಗೆ ರುಚಿ ನೀಡುವ ವಿಭಿನ್ನ ಖಾದ್ಯಗಳು ನಿಮ್ಮನ್ನು ಆಕರ್ಷಿಸುತ್ತಿವೆ. ಸ್ಥಳ ಅಶೋಕ್ ನಗರ, ಬಾಲಕೃಷ್ಣ ಲೇಔಟ್ ಹತ್ತಿರ, ಕೆಜಿಎಫ್. ಸಂಪರ್ಕಿಸಿ 8861299700. Stick Tex, do the cha-cha-cha, Stick Tex, and go bananas. Ooh. Hey girl, when you got it, just let your hair down and move like there's no one but you that's around. Stick Tex, when you're on the move, Stick Tex, when you feel the groove, Stick Tex, do the cha-cha-cha, Stick Tex, and go bananas. Stick Tex, kids and ladies wear, always with you. Stick Tex, when you're on the move, Stick Tex.